இந்த லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அந்த ரூட் ஆஃப் ஏ பிளஸ் டூ எக்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. ரூட் ஆஃப் த்ரீ ஏ பிளஸ் எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. மைனஸ் டூ ரூட் எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து இந்த மைனஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை பிளஸ் சைனா மாத்திக்கிட்டு இந்த ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஏ பிளஸ் டூ ஏ ரூட் ஆஃப் த்ரீ ஏ பிளஸ் ரூட் ஆஃப் த்ரீ ஏ டூ டைம்ஸ் ரூட் ஆஃப் த்ரீ ஏ. அந்த நியூமரேட்டர்ல இருக்க வேல்யூ இந்த டினாமினேட்டர் எழுதிக்கோங்க. டூ டைம்ஸ் ரூட் ஆஃப் த்ரீ ஏ. இந்த மைனஸையும் பிளஸ்ஸா மாத்திக்கோங்க. இப்போ ஏ அப்ளை பண்ணுங்க. ரூட் ஆஃப் ஃபோர் ஏ மைனஸ் டூ ரூட் ஆஃப் ஏ. ரூட் ஆஃப் ஃபோர் ஏ டூ டைம்ஸ் ரூட் ஆஃப் ஏ. டூ டைம்ஸ் ரூட் ஆஃப் ஏ பிளஸ் டூ டைம்ஸ் ரூட் ஆஃப் ஏ ஃபோர் டைம்ஸ் ரூட் ஆஃப் ஏ. இதை நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க. நியூமரேட்டர்ல இருக்கிற வேல்யூ டினாமினேட்டர்ல, டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஏ பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ ஏ மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். த்ரீ ஏ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் வந்து மைனஸ் த்ரீ எக்ஸ். த்ரீ ஏ காமனா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எகைன் ஒரு ஏ மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். இந்த ஃபோர் அண்ட் டூ கேன்சல் ஆனா நியூமரேட்டர்ல டூ இருக்கும். ரூட் ஏவும் நீங்க கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா டினாமினேட்டர்ல இப்போ உங்களுக்கு ரூட் த்ரீ மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? இங்க ஏ மைனஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணா 2 by 3 root 3. That's all. We got the answer.